வாங்க வச்சு என் கலிஜரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் விக்கிரமங்கலத்துல உள்ள உன் தங்கச்சி அங்காள ஈஸ்வரியும் இந்த கருப்பசாமியும் இந்த 3 சாமியும் கொஞ்ச நேரம் கூட்டிக்கிட்டு நீ கலிஜரிய விட்டு வர்ற குதிரை எந்த குதிரைடா உன் சொந்த குதிரை உன் குதிரை கால் பவள நிறமா உன் குதிரை தங்க நிறமா அள்ளி கொடுத்த ஜாம்பு இதுவரைக்கும் ஒரு அசகு பசகு வந்ததில்லை நீ காத்தது வட மதுரை இருக்கிறது கருப்பாயுரணி தங்கிருக்கும் வட்டாயுரணி என் பாண்டி முனி தாமதிச்ச மதுரையிலே என் கொஞ்சம் முகத்தழகு குறிக்க அதிகாரி என் சித்துடுக்கு காரணி நீ சிவகலைக்கு வந்திறங்கு அலுயர விச்சருவா அலுயர விச்சருவா கருப்பு அட அசையாதுடா நாட்டு என் கருப்பு வெள்ளி புடியருவா ஓடி உன் காலுக்கு சலங்கையிட்டு இந்த விக்கிரமங்கலம் கருப்பசாமி இடமணிய மேமாட்டு கொஞ்ச நேரம் அந்த வெட்டவெளியும் பொட்டலில் இந்த வந்திருக்கும் மக்களுக்கு நீ காமாடு தலமாடு காத்து கலைப்பணிய துவங்குறேன் நேரம் जगजननी सुगवानी कल्याणी जगजननी सुगवानी कल्याणी जगजननी जननी जननी सुग स्वरूपिणी सुग स्वरूपिणी मधुरवाणी स्वकनादर मनो मगिल मीनाची स्वकनादर मनो मगिल मीनाची जगजननी सुगवाणी कल्याणी जगजननी जननी पांड्य कुमारी भवानी अंबा शिव शंकरी परमेश्वरी वेंडु मरो तरे अम्मा வேண்டும் வரும் தரு இன்னும் மனோ வல்லையோ வேத வேதாந்தே நாத சரூபினி வேத வேதாந்தே நாத சரூபினி வேத வேதாந்தே நாத சரூபினி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி விநாயகனே வேர்க்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையினால் கண்ணீர் பணிமில் கனிந்த தீர்ப்பவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞான முதல்வனே வேலமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே
குணாநிதியே குருவே சரணோ குணாநிதியே குருவே சரணோ குறைகள் களைய இதுவே தருணம் குறைகள் களைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமோ வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமோ வந்தாய் கணநாதன மாங்கனியை உண்டாய் கணநாதன மாங்கனியை உண்டாய் கதிர்வேடவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் தெய்வம் தந்த தங்கம் பட்டம் பதவி பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை சட்டக்கோடு தர்மக்கோடு தாண்டி போனதில்லை அவர் சத்திய ஞானம் உள்ளை ஜாதி வேதம் துரோகம் எல்லாம் தேவரிடத்தில் இல்லை அவர் சிந்தை அன்பின் எல்லை எது வந்தாலும் அஞ்சல் எடுத்து வைப்பார் சொல்லை அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை தேவர் என்னும் சிங்கம் பசுமொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் தேசபக்தி தெய்வ பக்தி ரெண்டும் கொண்ட ஞானி அவர் நெஞ்சம் அன்பு தோணி ஏழை பலரை பதவி தேரில் ஏற்றிவிட்ட ஏணி அவள் நாவில் நின்றவள் வாணி மேடை ஏறி பேச வந்தால் மக்கள் வெள்ளம் கூடும் பகை மருண்டு எழுந்து ஓடும் வானம் பூமி உள்ளவரைக்கும் தேவர் பெயரும் பாடும் அவரை தெய்வம் போற்றி பாடும் தேவர் என்னும் சிங்கம் பசுமொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசுமொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் எனக்கு சொல்லுங்க போடு ஐயமாரே ஆத்தமாரே வணக்கம் ஐயமாரே ஆத்தாமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு ஐயமாரே ஆத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும் ஏன் ஐயாமாரே ஐயமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும் மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் ரொம்ப சிரமத்தை அத்தமாரே மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும் ஐயமாரே அத்தமாரே
எனக்கும் அம்மா மாரே அப்பா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் 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 ஓடு அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு அம்மி மாரே டாடி மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் நன்றி நன்றி கள்ளக்குறிச்சி அழகு கிருஷ்ணா மைசெட் அவங்கள சொல்லவே தேவை கிடையாது. தமிழ்நாடு பூரா செல்லக்கூடிய ஒரு மைசெட்னா கள்ளக்குறிச்சி ஸ்ரீ அழகு கிருஷ்ணா ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கு. அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. உட்காந்துருக்க என் உறவுகள்லாம் பெருசா தெரியல. இந்த மேடை இங்கே ஓட்டதே ஒரு பிரச்சனை. மேம்பாட்டுக்கு சிமெண்ட் லோடு ஏற்றிட்டு வர லாரிக்காரன் சட்டார்னு விட்டானா உள்ள ஏற்கனவே கார்த்திக் ராஜா மருதம் பண்ணி இப்படி படுத்து கிடக்காங்க. அனைவருக்கும் இனிய சிவன் ராத்திரி நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு காலையில் எத்தனை பேர் ஜாமியை காணாமல் தேடுறானோ நாளைக்கு தான் காடு கரையெல்லாம் வெட்டுவாங்க. முள்ளுக்குள்ளே நம்ம ஜாமி இங்கே இருந்துச்சு. போன வருஷம் நம்ம ஜாமியை காணாம். கல் தான் நம்ம ஜாமி. பூரா பேரும் ஆய்வுன்னு தேடுறாங்க. 1 மணி நேரமாக ஜாமியே கிடைக்கல. கடைசியில் ஒரு பொம்பளை ஜாமி ஆடிடுச்சு. என் ஜாமி இந்தா இருக்குடா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சனமே அந்த கல்லுக்கு முன்னாடி விழுந்து கிடக்கேன். தண்ணியை ஊற்றி அலசி பார்க்குறாங்க. தேனி 37 கிலோமீட்டர் போட்டிருக்கு. மயில் கல்ல விழுந்து. அதனால ஏன் இந்த சிவன் ராத்திரி அப்படின்னா சிவன் அன்று ஒரு நாள் மட்டும் தூங்குவாராம். மற்ற நாட்கள் பூரா நம்மளை கண் விழித்து பாதுகாத்து கொண்டிருப்பார். தூங்குவதனால தான் நம்மளை கண் விழிக்க சொல்லியிருக்கிறார். அதனால தான் சிவன் ராத்திரி. ஏன்னா இந்த முதல் ராத்திரின்னா என்ன கொஞ்சம் உள்ள வரையா ஊத்தப்பம் கட்டி வச்சிருக்க வாங்கிட்டு போக. சோனமயம் தானே இங்கே வாரு. நீ எந்த ராத்திரியும் கொண்டாட முடியாது. ஏன்னா முதல்வருக்கு போனேன்னா அவன் பொண்டாட்டி இல்லைன்னு போயிடும். இப்படி ஒரு மண்டையாடா தைலாங்குஞ்சி அடப்படுத்தது மாதிரி. ஹலோ ஹலோ ஆமாம் சார். ஹலோ ஹலோ சாமியை கும்பிட்டுக்குருவான். பானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி எங்குதையா பாவம் உசலம்பட்டி கள்ளர்களின் பூமி நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம் எம்கேஆர் நல்லவனத்தானே சூழ்ந்தது இந்த பாவம் கலங்காதே ராசா களவரட்டும் நள்ளிரவு வந்த பின்னே தேவரன் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னி 18 சித்தர்ல ஒரு சித்தராம் தேவர் காலடி மணி தெற்கு திசையாண்ட மன்னரின் நந்த ஹோய் ஹோய் முக்கியத்தேவர் வழியில் வந்த இவங்கெல்லாம் கள்ளர் மகர் மகந்த ஹோய் போற்றி பாடடி பொன்னி பசும்பன் தேவர் காலடி மண்ணி மறவர் குலத்து கால மண்டியிட்டும் பாயங்கால மறவர் குலத்து கால மண்டியிட்டும் பாயங்கால தேவர் வளர்த்த கால தேடி பாயும் துறையீகால முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு போடும் மறவர் குலத்து கால எங்க கள்ளர் குல மாடு கால மறவர் குலத்து கால மண்டியிட்டும் பாயங்கால கள்ளர் வளர்த்த கால தேடி பாயும் துரோகிகால முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்து போடும் பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு போடும் கள்ளர் குலத்து கால எங்க உசிலம்பட்டி மாடு கால எங்க உசிலம்பட்டி வாடும் கால ஓடி வருங்கால உசிலம்பட்டி முக்கியத்தவர் வளர்த்த கால 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 கள்ளர் கால ஓடி வருங்கால உசிலம்பட்டி முக்கியத்தவர் வளர்த்த கால தேடி வருங்கால தென்னாட்டு மாடு
கால முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்து போடும் பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு ஓடும் மரவர் குலத்து காலே எங்க முக்குல தருமானு காலே மரவர் குலத்து கால மண்டிட்டு பாயும் காலே சீறி வருங்கால சின்னாண்டி வளர்த்த கால 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 ஏ கல்லர் கால சீறி வருங்கால சின்னாண்டி வளர்த்த கால தேடி வருங்கால அப்ப நாட்டு மாடு கால முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு போடும் மரவர் குலத்து கால எங்க ராம நாட்டு மாடு கால மரவர் குலத்து கால மண்டியிட்டு பாயும் கால கல்லர் வளர்த்த கால தேடி பாயும் துறகி கால முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு போடும் மரவர் குலத்து கால எங்க உசிலம்பட்டி மாடு கால உசிலம்பட்டி வண்டி கட்டி ராமநாடு மாடு ஓட்டி உசிலம்பட்டி வண்டி கட்டி ராமநாடு மாடு ஓட்டி உசிலம்பட்டி வண்டி கட்டி ராமநாடு மாடு ஓட்டி பசும்பநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி ஏ காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி பசும்பநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி அன்னை இந்து ராணி வற்ற அற்புத தங்கமையா அன்னை ராணி அற்புத தங்கமையா அன்னை இந்து ராணி வற்ற அற்புத தங்கமையா எக்கூலமோ வணங்குதுவார் ஆசை செல்லாயி அவர் நம்ம குல தெய்வமடி நேச செல்லாயி விக்கிரமங்கலம் ஆடு ஒட்டி பசும்பநகர் வண்டி கட்டி பசும்பநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜையா அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜையா அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜை எக்கூலமோ வணங்குதுவார் ஆசை ஒட்டி பசும்பநகர் போய் வருவோம் வணங்கி வருவோம் நேச செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி எல்லா பாட்டும் பாடுவேன் பேசாம யார் சொல்லும் கேட்கலப்பா காசு கொடுக்குற நீ தானப்பா உன் சொல்ல கேட்குறேன் வேற யாரும் சொல்லியும் கேட்க மாட்டேன்ப்பா எனக்கு ஒரு 80 பாட்டு தெரியும்ப்பா அவ்வப்போது பாடுவோம் அந்த நிற்கிற ப்ரோ வாங்க ப்ரோ உட்காருங்க நீர் கசிவா வாங்க உட்காருங்க ப்ரோ நல்ல பிள்ளை தான் வந்திருக்கு சூப்பர் பிள்ளைய 2 மாடு ஒன்று கிரு மாடு ஒன்று நாட்டு மாடு ஆனால் எவன் பொண்டாட்டின்னு தெரியல மருதமணி தான் குலக்கேசியில் உள்ளவ போகிறேன் திருச்சி விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா கறவை மாடு தோற்று போகக்கூடாது சிமுண்டு மூட எந்த தண்டி இருக்கடா அப்படி வந்து வெளியே ஆடுற முகத்தில் அடித்து அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் கொம்மோடு வீங்கி அதில் போன மசுறதுனேன் லேஜான ஒம்பளையா அண்ணே உங்க 3 பேத்துக்கு ஜோடி இருக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஜோடி செட் உனக்கு ஜோடி வேணுமா ஆமாண்ணே ஒரு 100 ரூபா முடிஞ்சு வச்சுட்டு இதை ட்ரை பண்ணுறியா ஐயா வேணாம்ண்ணே பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான இப்பகுதியில் மட்டும் கிடையாது உலக நாட்டுக்கே பயங்காட்டின என் வீர தமிழர்களே அன்னை தெரசா ரூபத்தில் அமைந்திருக்கின்ற அன்பு தாய்மார்களே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புரிய எங்களது கல்குறிச்சி தோணுகார் ஸ்ரீ அழகு கிருஷ்ணா ஒளி ஒளி உரிமையாளர்களே
பணிபுரியக்கூடிய அன்பு தோழர்களே, அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். பார்த்தேன் நாடகம் ஆரம்பிச்சிருக்கான். இவ்வளோ நேரம் எழுத்து போட்டு பார்த்தேன் சரி பண்ணியிருக்கேன். இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் நிறைய பேர் கிளம்பி வந்திருப்பேன். அதே உண்மை. கதம்பு முன்றாங்களே ஆளுக்கு 10 மூலம் கட்டி கூட்டத்தில் வைப்பாங்களா, இல்லைம்மா பொம்பளையை கூட்டு வந்திருக்காங்களா, கிடமாடை பற்றிட்டு வந்திருக்காங்கன்னு நினைப்பிய. இதில் என்னென்னா 3 வப்புன்னு 2 டான்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தடவி விளையாடுவோம். நீங்கள் அதெல்லாம் பொறுத்துக்கிறணும். நகைச்சுவை தான் நாடகம். இது நாடகம் 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு வழி விடுங்க. ஆமாங்கய்யா, கொஞ்சம் வழி விடுங்க. இப்போ ஐயா போட்டோம். சரிங்கய்யா. அதுதான் காவல்துறையை பொறுத்தளவு நமக்கு நண்பர்கள் தான். உன்னை யூடியூப்பில் பார்த்துருக்கேன், ஸ்டேஷனுக்கு வாடா எஃப்ஐஆர் போடுவோம்ன்றார். இதில் என்னென்னா, முதல்ல நம்ம காவல்துறை அதிகாரிகிட்ட நம்மெல்லாம் பேரம் பேசலாம். பைக்கை நிப்பாட்டினவுடனே ஹெல்மெட் இருக்கா? இல்லை சார். லைசன்ஸு? இல்லை சார். எவ்வளோ வச்சுருக்க? ஒரு 170 ரூபா இருக்குது சார். செக்கான இல்லை, இதை கட்டிங் போடலாமல் வந்தேன். ஏட்டியா அவனுக்கு ஒரு பையனை போட்டு விடுங்க. சரி போடா அப்படின்னு போயிடறான். இப்போ தப்பிக்க முடியாது. நீ பாட்டுக்கு எப்படி வேணால் போடலாம். மிஷினு தான் கிரிச்சுன்னு 1000 10,000. ஆனால் விற்கும் போதே சிரமம் போடுவாங்க. விற்கும் போது வண்டி 50,000க்கு விலை பேசுவேன். அந்த வாங்குற ஆள் 50,000 கொடுத்துட்டு வாங்கிடுவேன். ஃபைனு எவ்வளோ இருக்குன்னு ஜெல்லு அடித்து பார்ப்பேன், 88,000 இருக்கும். அதோட மண்ணெண்ணெயை ஊற்றி எரிச்சிட்டு விபூதியை பூச்சிட்டு போக வேண்டியது. அதில் இந்த காவல்துறை அதிகாரி ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, தலைக்கவசம். ஐயா, இந்த உடம்புல எந்த இடம் அடிபட்டாலும், ஒரு கை முறிஞ்சாலும் பிளேட்டை வச்சு சரி பண்ணிடலாம், ஒரு கால் உடைஞ்சாலும் சரி பண்ணிடலாம். ஆனால் இந்த தலையில் அடிபட்டால் எவ்வளோ பெரிய மருத்துவரும் சரி பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு சொல்கிறேன், காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுடைய சுயநலத்துக்காக சொல்லவில்லை. நம்மள் அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் காவல்துறை அதிகாரி ஐயா. இவ்வளோ பெருமையாக நான் பேசுகிறேன். காவல்துறை எங்கள் ஏரியா மானாமர ஜரகத்தில் நானே 2000 அவதாரம் கட்டினேன். ஏன் சொல்கிறேன்? நான் தவறு செஞ்சு அவதாரம் கட்டுறேன். எல்லாமே சரியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி காவல்துறையை பார்த்தோன்னே சில பேர் அப்படியே ஊழக்கண்ணீர் வடிப்பேன். ஐயா லைசன்ஸ் எங்க? என் பொண்டாட்டி நிறமாசமாக இருக்கியா, அதுக்கு என்ன அவர் வளகாப்புக்கு வருவார்? ஆத்தாவை சேர்த்துருக்கேன் ஆஸ்பத்திரியில்ன்ட்டுவேன், எனக்கு கிட்னியில் கல்லடப்புன்ட்டுவேன். ஹெல்மெட்டு போட்டால் விட போகிறாங்க, வண்டிக்கான ஆதாரத்தை வச்சா விட போகிறாங்க. ஆனால் உலக நாட்டுக்கே இந்த தமிழை ஏன் பயம் காட்டினான்னா, இன்றைக்கி வெளிநாட்டிலலாம் அங்கேயே ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க. பார்த்தீங்களா? ஒரு கேட்டை திறப்பாங்க, ஒரு மாடு வரும், அது வெதரை மட்டும் 5 கிலோ இருக்கும். ஏன்னா இந்த வெதர் தான் கொட்டையானே. ஏன் கவக்கம் வச்சு கிளச்சி பார்த்துட்டு வா. ஓ வேலை மாசில் பாருங்க ப்ரோ, அந்த மாடு மங்குன்னு தவும். அவன் ஒரு துணியை வச்சுக்கிடுவேன், சரட் கிருட்டுன்னு உடனே மாட்டை கொண்டு அடைச்சிடுவாங்க. நம்மால் அப்படி கிடையாது. வீரம் நிறைந்த பாய்ச்சல் நிறைந்த மாடு வெளியே வந்தாலும் தன் உயிரை கூட துச்சமாக நினைத்து அதை அடக்கி ஆளக்கூடிய தமிழன். நீ மாட்டை பிடிச்சியாக்க சத்தியம் பண்ணு, கோமியத்தை கூட பிடிச்சிருக்க மாட்டேன். உடனே என் சீமையா மையன் சூப்பர் போ, என்ன சூப்பர் வெதர் அந்துவும் காலில் மிச்சான். வானே டிரைவர் தானே. அதே மாதிரி டிரைவர்லாம் உண்மையிலேயே இந்த ஓட்டுநர்கள்லாம் யாருன்னா, நம்மளை பாதுகாக்கக்கூடிய எல்லை கருப்புசாமி போல் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள். உண்மையிலே அவங்க தான். இந்நேரத்தில் எந்த ரேஷன்களில் வாங்கிட்டு போகிற? தாய் பிளாக்கில் வாங்கிட்டு போறியா? கணேஷ் போயில மாதிரி இது என்ன வாங்கிட்டு போகுது? நான் ரேஷன் கடையில் வாங்கிட்டு போகுதுன்னு நினச்சேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருமே ஒத்துமையா இப்போ இருக்க பற்றியலா இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி தானே உட்காந்துருக்கிய. இந்த ஒற்றுமை கிராமத்தில் இருக்கா? கிடையாது. நீ 4 அடுக்கு மாடி கட்டினேன்னா நீ தொலைஞ்ச. உன் வீட்டை டெய்லி இப்படியே பார்த்துட்டு போவேன் எடுத்து விட்டுக்காரன். ஓ நீ சீலிங்கி வரைக்கும் போடுறியா? இருடா உன்னை போய் ஆந்திராவில் போய் செய்வனை வச்சுட்டு வரேன். பொம்பளை கூட நல்லா சிரிங்கத்தான். சரிங்க, பொங்கலுக்கு பொங்க பானையில் பொங்க வைக்காத, குக்கரில் வை. எங்கள் அப்பத்தா காலத்துலலாம் மண்பானைக்கு ஃபேமஸ் என்னன்னா மாமா, மானாமதுரை.
இந்த மானாமதில் போய் மண்பானை வாங்கிக்கிட்டு அந்த கரும்பு கட்டை செமந்துக்கிட்டு எங்கள் அப்பத்தா வரும். வந்து காலையில் அரிசி மாவில் கோலம் போட்டு வாஜலில் பொங்கச்சோறு வைக்கும். அப்போ பொம்பளையெல்லாம் நல்லா குலவை ஓடும். இப்போ பொம்பளைக்கு குலவை ஓட தெரியல. 10 பொம்பளையை பூரா விஐபி மாதிரி நட்டுக்கிட்டு, ஏய் பிரியா நீ குலவை ஓடுறி, நோ 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 எனக்கு நாக்க சொல்லட்ட முடியாது, நோ ஏய் பிரித்தி நீ போடுறி, ஆஹா இப்போ பூரா பொம்பளையை பூரா இப்படி குலவை ஓட தெரியல. பொங்கல் அன்னைக்கு காலையில் பார்த்தா புருஷனுக்கு சொல்லிட்டு போயிடுது, எங்க ஒரு 2 மூலி கரும்பு வெட்டி தானே அதை திண்டுக்கிட்டே சேரில் உட்காந்து 2 விசில் வந்தோடனே சோத்தை இறக்கிருங்க, எதை பொங்க சோத்தை. அது கரு புரண்டு விசில். அவன் கரும்பை திண்டுக்கிட்டே அதை கவனிக்கலைன்னா குக்கரை அடித்து முகட்டில் போய் பொங்கச்சோறு அங்கே இருக்கு ஏனியை போட்டு நக்கிட்டு வந்து உட்காந்துக்கிறேன். என்னத்தை சொல்ல, கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்துக்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வமெல்லாம் துடியான தெய்வம். எல்லாம் நினச்சி பாருங்க. இப்போ சாமியில் பூரா நம்மளால் ரெவடியாக சேர்த்துட்டேன். சடக்குன்னு கேட்கணும்னா மாமியாவுக்கு வந்து மருமகளை பிடிக்கலைன்னா நேராக சிவகங்கை போய் வெட்டுடைய காளியம்மன் கோயிலில் 1 ரூபா 5 ரூபா சில்லறையை போய் வெட்டுரும்பை வச்சு வெட்டி போட்டு வந்துடுது. ஒரு பக்கம் இங்கிட்டு மாமியா வெட்டுது, அத்தா வெட்டுடைய காளியம்மா எப்படியாவது என் மருமகளை காலி பண்ணிடு அப்படின்னு இதை காசு வெட்டும் போது அங்கிட்டு மருமக விழுந்து வெட்டுறான். என் மாமியா அப்படியா சோழியை முடிச்சிடும். ஆத்தா என்ன ரெவடியா? ஒரே விஷயம் சொல்கிறேன், ஏன் செய்வனேன்னு தெரியுமா? ஒருத்தருக்கு செய்யக்கூடிய அந்த வினையாகப்பட்டது ஒன்றே வந்து சேரும். அதனால தான் அது வேறு செய்வன். இந்த பச்சை துண்டு ஓட்ட ஆளுக ரொம்ப அனுபவப்பட்டு போகலே நீ. சரி அப்படி செய்வனை வச்சானா டெய்லி 3 செம்பு தண்ணியை குடிச்சு ஓடிடும். ஐயா அந்த ரோட்டில் போங்கய்யா. இந்த எதில் போய் முடியும்னு எனக்கு தெரியலை. அப்பயே மேடை போட்டவர் வந்து கேட்டார், மாமா எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? 4 மணியா 3 மணி வேமா முடிக்கணும், நான் அதை பிரிக்கணும்ட்டார். நான் சொல்லிட்டேன் 1:45 பிரிச்சுது, நாங்கள் மேடை சாஞ்சிருச்சுன்னு நாங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பிடும்ட்டேன். அல்லோ அல்லோ சாங் பாடுவோமா? கபலிங்க கபலிங்க ஓஸ் பூரா முணுமுணுன்னு எதிராங்கடா. தலைவா தரானு எங்க இருந்த தலைவா? இத்தனை நாள் கக்கூசுக்குள்ள டோக்கன் கொடுத்தாரு, போடா பூரா என் தம்பியை தான்டா. அல்லோ அல்லோ இங்கே வாவேன் தாயம் விளையாடுவான். ஆடாடாடா சா உனக்கு ஒரு பாட்டு பாடுறேன். சீ சீ சீரனுண்ணி சீரனுண்ணி. அண்ணே பிரேக் டான்ஸ்னே. பிரேக் டான்ஸில் என்ன ஒரு கட்டிங் அலையிறேன்னு நினைக்கிறேன். போப்பே எப்பே உள்ள போ, உள்ள போய் கப்ளிங்க பார்த்துட்டு வா. அதோட வெட்டி ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க 5 பேத்த சம்பளைக்கு விலைக்கு வச்சிருந்தேன். 4 மரசு நெல் வச்சிருந்தேன். நல்ல குடம் 10 பேரும் வச்சிருந்தேன். இது மட்டும் பத்தாதுன்னு செக்கானூரிலிருந்து உசிலம்பட்டி போகிற ரோட்டில் இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு ஒரு 30 ஏக்கரை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை ரியல் எஸ்டேட்டு கை கொடுக்கலைன்னா நகை விலை கிருன்னு ஏறுதுன்னு ஒரு 150 ரூபாய் நகையை சேர்த்து வச்சிருந்தேன். பார்ச்சுனர் காரு 1 வச்சிருந்தேன். BMW 1 வச்சிருந்தேன். பணம் ஏறிக்கிடுச்சுன்னு நம்மளை சீக்கிரம் போட்டு தள்ளிடுவாங்கன்னு ஒரு 10 பேரை சரக்கு ஊற்றி அடியால சேர்த்து வச்சிருந்தேன். இம்புட்டு சொத்து பத்து இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே பொண்டாட்டி நம்மளை கேட்காத கேள்வி கேட்குறான்னு மொத்தத்தில் திண்டுக்கல்ல ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடம் 10 பேர் வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. ஆண்டவா குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமப்பா.
அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல யாரும் கேட்கல விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன் பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன் எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலம் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கடிச்சு எந்தெந்த பேமெண்ட் இருக்கா அந்த சரக்க வாங்கி அடிச்சு குடலும் தாண்டா வெந்தது 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பழகிய நண்பர்கள் சொந்த பந்த இதெல்லாம் பெருசு கிடையாது இந்த சரக்கு தாண்டா உலகம்னு 20 வருஷமா வெறு வயிற்றுல தண்ணி அடிச்ச என் தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தோம் இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய ஞானிகள் சொன்ன வார்த்தைகளும் பசுமன் உணா முத்துராமலிங்க தேவரையா சொன்ன வார்த்தைகளையும் கல்லிசரி MKR மதிக்கிறேன் குடிச்சது போதும் முன்னே இந்த பிறவி என்பது ஒரு தடவைதான் இன்னும் நம்ம எல்லாரும் பிறக்க போகிறது கிடையாது அடுத்த பிறவியில் நீங்களும் உட்காந்து நாடகம் பார்க்க போகிறது கிடையாது நானும் பப்புனு வேஷம் போட போகிறது கிடையாது இந்த ஒரு பிறவியிலேயே இந்த உயிர் என்பது விலைமதிக்கத்தக்கது இதில் நல்ல மனுஷன் பூரா நல்ல பாட்டு பாடுறேன் கலிச்சேரி கோமாளி நல்லா இருக்குன்னு நினப்ப இந்த லேஜாக கட்டிங்க போட்டு வந்த ஆளுக இந்த பாட்டு அந்த கண்டாளி மையம் எதுக்கு பாடினேன் அப்படின்னு நீ ஓத்தாங்கம்மானு வந்தாலும் தாய்மார்களை பூரா நீங்கள் உணர்ச்சியாக சாப்பிட்டு விட்டு புருஷன் குடிக்காமல் இருந்தால் நீட்டி நிமிர்ந்து நல்லா சீரியல் பார்ப்பேன் மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற ஒல்ல வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை இதை ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற ஒல்ல கட்டிய மனைவிய நீயும் வெள்ள பேசலாமா காசுக்காக பெண்களை நீயும் கல்யாணம் செய்யலாமா
ஆட வரதட்சணை கேப்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இத ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற ஒல்ல. எல்லாரும் நினைப்பீங்க சூம்பவரியா என்னது? அது பூரா என் பங்காளி தான். நாங்கள் 3 சாமி கும்பிட்ற ஆளுங்க. வாழ்த்துக்கள் புறம். ஏன்னா ஒரே ஒரு விஷயம், அப்போயெல்லாம் வந்து பொண்ணு பார்க்க போனோம்னா மாப்பிள்ளை வீட்டுக்கார கேட்பிய, பொண்ணுக்கு எத்தனை வயன் போடுறிய? 100 வயன். நோ 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 150 வயன் நகைன்னா உன் மகளை கட்டுறான். அப்போ இப்போ பொண்ணு கிடைக்காம திடுறாங்க. புறம் 38 வயசு 48 வயசில் பாவம் அவன் படம் பார்த்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் பெட்டி கடையில் போய் தான் கேட்பாங்க. முருகா போயிட்டு அண்ணே கணேஷ் கோயில் இருக்கா, பிளாக்கில் எதுவும் சரக்கு ஓடுதான்னு கேட்பாங்க. இப்போ பொண்ணை போய் அப்படி பெட்டி கடையில் கேட்குறாங்க. ஏக்கா நம்ம ஊர் பக்கம் எதுவும் ஜெகநாட்டில் கிடைக்குமாக்கா? 2 உள்ள தாய் 3 உள்ள தாய் எது இருந்தால் சொல்லுக்காக்கா, வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படி இருக்கே. மண்டை ஊரம் பொடு வந்துருச்சுக்கா, பொண்ணு அமையலை. இப்படியே இருறேன். ஏன் கிடைக்கல அப்படின்னா இந்த பகுதியிலே பிறந்தவர் தான் மதிப்பு மரியாதைக்குரிய ஸ்டூடியோவில் இருந்த சினிமாவை மக்களை இயற்கையை பாருடா என்று சொன்னவர் பாரதி ராஜா எங்கள் ஐயா. அவர் தான் படத்தில் சொல்லியிருப்பார், பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா கள்ளிப்பாலை ஒத்து கொண்டதுனால தான் இன்றைக்கி பொம்பளை கிடைக்கல எல்லா பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ண. என்னைய பொறுத்தல என்னன்னா, பெண் பிள்ளைங்க தான் நம்மளை கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றி பாதுகாக்கும். ஆம்பளை பையில நம்பினேன்னா பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லு, ஏ தாய் ஏய் அப்பாவுக்கு ஒரு மாதிரியா தலைவலிக்கு சுடுதண்ணி போடுதா, சரிப்பாய் சுடுதண்ணி போடவா டீ போடவாப்பான்னு கேட்கும். ஆம்பளை பைய தண்ணி மோந்துட்டு வர சொன்னால் இருந்த தண்ணியை எத்தி விடுவேன். என்னடா உனக்கு தண்ணி உருண்டுட்டு போக வேண்டியேன். பெண் பிள்ளை என்று ஒரு இந்திராணி அம்மையார் இல்லை என்றால் பசும்பொன் சித்தர் நமக்கு கிடைத்திருக்க மாட்டா. எல்லாம் யோசிக்கணும். 16 பிள்ளை 18 பிள்ளை பார்த்தாங்க, சீனி ஆடு மாதிரி அந்த காலத்தில். அதே வேலையா இருந்திருப்பாங்களோ? என்ன அதே வேலைண்டு? இன்னைக்கு பொழுது போகிறதுக்கு எல்லாத்துக்கும் 100 நாள் வேலை இருக்குடா. அன்னைக்கு பிள்ளை வைக்கிறதாண்ட 100 நாள் வேலை. இன்னைக்கு ரேகையை வச்சா ஏடிஎம்மில் காசு எடுக்கலாம். அன்னைக்கு பொண்டாட்டியில் ரேகையை வச்சிருக்கேன், பிள்ளையா வழி எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நகைச்சுவை எவனும் பண்ண முடியாது. மூடிக்கிட்டு இரு. வெரி ஸ்கார்டு ஒர்க்குனே. ஓகே ப்ரோ. அண்ணே பிள்ளைய பூரா பங்காளி அந்த காலத்தில் நம்பர் போட்டு தாண்டா கூப்பிட்டுருக்காங்க. 1ஆம் நம்பர் என்னப்பா ஒன்றுக்கு இருக்கப்போ, 2ஆம் நம்பர் மாட்டு கூலாளி வை, 3ஆம் நம்பர் போய் புல்லுக்கட்டை அறுத்துட்டு வா, 4ஆம் நம்பர் நோத்தா சேலையை தோவை, இப்படி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பொம்பளையாளெலாம் பிள்ளை வைக்குது. அடாடா நான் சொல்ல மாட்டேன், அருமையாக வைக்குது. ஏன் அந்த காலத்தில் பூரா சுகப்பிரசவம் அப்படின்னா, ஆண்களுக்கு நிகராக பொம்பளைகள் அந்த காலத்தில் புருஷன் என்னடினா என்னடா கோத்தா வாடா பாஞ்சு வைப்பான், புலந்துரியன். அப்போ இப்போ பூராமே பொண்டாட்டிக்கு பயந்தேன் நிறைய பேர் தர்றேன். உண்மைதான், பூராமே இந்த கப்ளிங் லைன் பண்ணுறான் டொங்கா சார். நீ ரொம்ப அடி வாங்கியிருப்ப போல உள்ள வாவேன். நீ எது சொன்னாலும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையிலே நீ இருக்கவே கூடாது. இவ்வளவு சித்திரவதில் நீ எப்படி தெய்வம் அந்த பகுதியில் வாழ்ற? உனக்கு நான் எதுலையாவது செலவு வைக்கணும், சிமெண்ட் இல்லை. எஸ் சார். அப்ப பிள்ளை வச்சுட்டு போய் அந்த 2 வயசு பிள்ளைய 2 தட்டு 3 தட்டு சோறு திங்குமா. அப்படி பெண்ணஞ்சு ஊட்டுவாங்க. பிள்ளை திண்டுட்டு தட்டு வண்டியில் தூக்கி போடுவாங்க. வண்டி முறியும். பிள்ளைய மாடு இழுக்க முடியாது, நாக்கு தொங்கிற. என்னன்னு பார்த்தா இன்னார் மயனை ஏற்றிட்டு போகிறாங்க. அவ்வளோ வருஷம் அப்படி இருந்தாங்க. இன்னைக்கு எதனால சுகப்பிரசவம் இல்லைன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஆத்தா. கர்ப்பிணி பெண்கள் எல்லா வேலையும் எப்பயும் பார்க்குற மாதிரி பார்க்கணும். எங்கே புருஷன் வர்றேன் லேசா பொண்டாட்டி, ஓ புருஷன் வர்றேன், ஏ சுமிதா என்னாச்சு? ஏய் ராஸ்கல் நீ அன்னைக்கு டபிள்யூ பண்ணலடா, அதில் பெரிய பெல்ட் கிடச்சிருக்கடா, இருட்டுக்குள் புரட்டு குத்து. நகைச்சுவை கெடுக்காதடா கண்டாளி மனே. எதுக்கு வர்ற? ஊட பேசாத ப்ரோ. என்ன ப்ரோ? அப்ப அது சொன்ன உடனே புரிஞ்சேன்னு சொல்றேன். ஏய் கன்சியா இருக்கியாடா?
உன்னை மாதிரியே உள்ள ஒரு கீரி பூச்சி வருதுடா. உடனே புருஷன், உன்னை மேல நீ கட்டில் விட்டே இறங்கக்கூடாது. நான் தான் பாவாடையை துவைப்பேன், உனக்கு சோறு ஊட்டி விடுவேன், கட்டில் விட்டு இறங்கினேன்னா நான் உன்ட்டு பேச மாட்டேன். டெய்லி இவராக எல்லாமே ஊட்டி விடுவார். டாக்டர் அந்த பக்கம் போவார். போகும்போது கட்டில் விட்டு இறங்காமையா இருக்க போன் அடிப்பார். நரஸ் சார், இந்த மேமாடி எடுக்கணும்ல ஒன்று. ஆமாம், அவன் அசோக் பொண்டாட்டியை கட்டில் விட்டு இறங்காமே இது பண்ணுறான். 2 ரம்பம், ஒரு வெற்றும், ஒரு மம்பட்டி, ஒரு நீர்மாலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கொண்டு வரவனே தூக்கி போட்டு அறுத்துருவேன். அறுத்தவனே அந்த பிள்ளை வத்து அந்த தையலை பிரித்து கூட்டிகிட்டு வரும்போது ஊருச்சனம் பொம்பளைய ஊறான். நான் ஒண்டாட்டி பிள்ளை வத்து வர்றான், ஆளாட்டி தட்டோடு இருக்குங்க. அப்படியே காரை விட்டு இறங்கினவனே பொம்பளைய ஊறான். ஏ உன் மயனை காட்டு. காற்று இளவு மகளே, சிப்ப துறக்கும் கீரி பிள்ளை மாதிரி இருந்தா பொம்பளைய ஊரா கங்கார் நினைச்சு ஓடி அதுல விறந்த மூத்தவள்ள தான் அது. இந்த மண்டையை பாருங்க, நக்குன மாதிரி. கல்யாணத்தில் இந்த உசிலம்பட்டி இந்த பகுதியில் சொல்கிறேன், செக்கான அந்த பகுதியில், நம்ம விக்ரமங்கலம் அந்த பகுதியிலனா ஊரில் அம்பலாறு நாட்டாமையா இருப்பாய, அவங்கள வச்சு தான் அன்றைக்கி திருப்பூட்டு நான் எனப்பு ஒரு தட்டியை போட்டு குடிசை போட்டு அதுக்குள்ளே மாப்பிள்ளையும் பொண்ணையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு கல்யாணம் பண்ணும்போது முதல் நாள் சாயந்தரமே வந்துடுறாரு ஐயர். அவர் அந்த யாகத்துக்குள்ளே எல்லாத்தையும் அள்ளி போட்டு புகையை அடிக்க விட்டு அவன் மாப்பிள்ளை நொந்து போய் உட்காந்துருப்பேன். அன்னைக்கு அப்படித்தான் ஒரு வீடியோவில் பார்க்குறேன், ஐயரை தேங்காயிட்ட எரிஞ்சு விட்டாங்க. அந்த ஐயர் கிருத்திரம் பிடிச்சவன் செங்கக்கல் எடுத்துட்டு எரிஞ்சிச்சான். அந்த நேரத்தில் கல்யாணத்தை அன்னைக்கு யாராவது சிரிச்சோம்னு சொல்கிற ஆள்லாம் கைதுங்க, சிரிச்சிருக்க மாட்டேன். நீ மூடுப்பா, உன் காலத்தில் ஏது கல்யாணம், நீ தள்ளிக்கிட்டு வண்டிக்கு டீசலுக்கு இல்லைன்னு நினச்சேன். திருப்பூர் பால்பாண்டி இரும்பு கடை மகன் மருது திவ்யா எம்கேஆர் அவர்களுக்கு 1000 மொத்தமே எனக்கு மருதமணி அண்ணனுக்கு ரூபாய் 500 ரூபாய் அம்பளிப்பு கொடுத்த அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி. மற்ற ஆளுகெல்லாம் காசு இல்லையானே, பேசின காசை கொடுத்தா போதுமனே. இன்னைக்கு என்னடா 3 சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, பருப்பு வேகலையாடா, தர்த்தினி முடிச்ச உட்காந்து வழங்கமாடா. நேரத்தெல்லாம் 10,000 வந்துச்சு. இன்னைக்கா பெட்டிக்காரன் மணிகண்டேன். உண்மையிலே இன்னைக்கு சிவன் ராத்திரி, நாளைக்கு நல்ல பெருமையாக சொல்லேன். அதேன் தம்பி, இந்த இடத்துல நான் சொல்லலைன்னா பூரா என் தாய் உள்ளே உன்னை பெருமையாக சொல்கிறேன். இதோட புத்தியாக வாமப் பண்ணி மண்டி ஓட்டுருக்க. இப்போ பார், இவன் எந்த ஒரு குலசாமி நம்ம சாமியை பூரா நாளைக்கு கும்பிடுவோம்ல, அந்த சாமிக்கு பூரா நம்ம மாலை வாங்கணும்னா இவர்களை போன்று பூ கட்டக்கூடிய புனிதமான தொழில் செய்யக்கூடிய உறவுகள்கிட்ட தான் வாங்குவோம். அப்படி ஒரு தொழில் செய்யக்கூடிய இந்த தம்பி 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அறிமுகப்படுத்தினேன். இப்போ 16 லட்சத்துக்கு இடம் வாங்கியிருக்கேன் புதுக்கோட்டையில். சம்பளத்தில் வாங்கினானா இல்லை பிளாக்கில் கஞ்சாஞ்சா ஓட்டுறானா இல்லை பிரார்த்தனை பண்ணுறான்னு தெரியலை. எங்கிட்டோ சூதனமாக பொழைச்சிக்க நான் தான் சொன்னேன். நாடக உலகத்தில் எம்கேஆர் மட்டும் கிடையாது, இந்த மைசெட்டு போடுற எங்கள் மாமா அழகிருஷ்ணா மாமா அவங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய மேதைகளுக்கெல்லாம் மைசெட்டு போட்டவங்க அவங்க. ஒரு ரவுண்டு தான் மாமா, எல்லாமே ஒரு பேர் ஒரு ரவுண்டு தான். இந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கர்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த டைட்டில் வின்னரு 1 வருஷம் 2 வருஷம் அப்படி ரன்னிங்கில் வருவாங்க, அப்புறம் பார்த்தா ஆளை காணாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி இவன்ட்ட சொன்னேன், நாடக உலகத்தில் ஆடுற காசை பூரா சேர்த்து வைன்ட்டு இப்போ அறந்தாங்கில ஒரு பொம்பளையை சேர்த்து வச்சிருக்கேன். நான் என்ன சொன்னேன், காசை சேர்த்து வைன்னா இவன் உண்டியிலே சேர்த்து வச்சிருக்கேன். வானே 500 ரூபா தானே. வாழைக்காய் 2 சீப். என்ன எழுதிருக்க? போலக்கா பட்டியா? சரி. ஐயோ, பொலக்கா போட தெரிஞ்சாக்கி என்னத்தை எனக்கு பேசாம இருக்கடா. போலக்காய் பட்டி என்னது? பொலக்க போட்டுருவேன். என்ன பட்டி? போலக்க பட்டி. என் விஜயகுமார் தேவி என்னது என்ன போட்டிருக்க?
எங்கப்பா எழுதியிருக்கேன் ஏப்பா என்னை போட்டு லூஸ் ஆக்குறிய ஓம் பொட்டாட்டி வேற யார் வேறு விஜய் தேவின்னு எழுதினா தானே தெரியும் விஜய் தேவி அண்ணே இதை எழுதவே இல்லைண்ணே விஜயகுமார் விஜய் தேவி இங்கிட்ட என்ன மாதிரி இருக்கு கூட்டுறவா ஐயா நீ வீச்செழுத்து நீ படிச்சிருப்ப நான் படிக்கணும் இல்லையா உன் காலை கூட கும்பிட்டு விடுகிறேன் ப்ரோ எவ்வளோ 501 உண்மையிலேயே 501 கொடுத்த ரொம்ப நன்றிண்ணே உன் காசு தானா இன்னும் ஒரு 500 விடுவேன் குப்பீர்னு வேர்த்துருச்சு ஏன்னா சில பேர்கிட்ட நான் ஆள் பார்த்தேன் காசு வாங்குவேன் தம்பி 100 ரூபாயை கொடுத்துவிட்டு ஒரு பய விடிய விடிய நீ தூங்க விடலை உள்ள 100 ரூபாயை கொடுத்துட்டு உள்ளே வந்தேன் அடுத்து எப்போ வருவேன் நான் ஒரு 1/4 மணி நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படியா இங்கே தானே இருப்பேன் திருப்பி மறுபடியும் உள்ள போனேன் வந்தேன் டீ இது சாப்பிட்றியா அப்படின்ட்டேன் சரின்ட்டு விடிய காலையில் வரைக்கும் நீ நல்லா இருக்கியா அப்படி இப்படின்ட்டேன் என்னன்ட்டேன் ஒரு 20 ரூபா விடுவேன் அப்படின்ட்டேன் ஏன்னு கேட்டேன் பஸ்ஸு காசில் 100 ரூபாயை கொடுத்து விட்டேன் அப்படின்னு இந்த தமிழுடைய அன்புக்கும் இந்த சிரிப்புக்கும் ஈடே கிடையாது உண்மைதான் மணிகண்டன் கதையை சொல்கிறேன் இருறா ஏன்டா பயப்படுற மணிகண்டன் நாடகத்துக்கு வரும்போது குடிக்க மாட்டேன் எந்த கெட்ட வழக்கம் கிடையாது அவன் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன் நான் தீபாவளி நல்ல நாள் பெரிய நாளைக்கு லேஜா நினச்சிக்கிறேன் ஐயா அண்ணனே வேணாம் இருந்தேன் பயப்படாது இப்போ தானடா பாட்டிலே திறக்கிறேன் சிரிப்பாகனே வேணாம் சிரிக்க தாண்டா சொல்லணும் இல்லைன்னா எந்திரிச்சு போய் கிடமாடு மேய் இருங்க ப்ரோ இவன் தீபாவளி டயத்தில் நல்ல ஒரு பக்காடி லெமன் புல்லை சாப்பிட்டு விட்டு விடிய வரைக்கும் ஊற்றிருக்கேன் விடிய வரைக்கும் ஊற்றி சரியான போதையில் இருக்கும்போது மயன் போதும்ண்ணே இருந்தேன் இந்த வந்துட்டேனே இருந்தேன் இறங்க போகிறேன் ஸ்டாப்பில் இருந்தேன் வடியை விட்டு தள்ளி விட்டுறாதண்ணே இருந்தேன் உண்மையை சொன்னால் கோவம் வருதுவார் சரிண்ணே அவன் மயன் எப்பா பக்கத்து வீட்டு சுரேஷ்லாம் வெடி ஓடுறியாப்பான்னு சொன்னோடனே இவன் போதையில் வாடா நம்ம ஓடாத வெடியா அப்படின்ட்டு முண்டை கையிலேயே கட்டிக்கிட்டு இவன் சட்டி ஓடலை சட்டி ஓடாமல் இவன் போதையில் நெஞ்சுக்கு வேட்டியை கையிலேயே கட்டிக்கிட்டு போய் அணி உண்டை அப்படி வச்சிருக்கேன் இவன் மயன் பின்னாடி சரஸ்வதி பாக்கெட்டோடு அப்படி நின்ட்டவன் இருட்டுக்கு அதுக்கு அப்படி அவன் இம்பிட்டுக்கான்னு பாவம் சிரிக்கிறா வேணாம் அப்படி அண்ணாந்து பார்த்துருக்கேன் அவன் காலை சுரண்டிருக்கேன் எப்பாய் இதுக்குள்ளே ஒரு வெடி வச்சிருக்கியப்பான்னு இருக்கேன் இவன் என்ன நினச்சிட்டேன் கையில் வச்சுருக்க வெடியத்தான் சொல்கிறான்னு நீ அதை போடுறான்னு சொல்லியிருக்கேன் அவன் நல்லா கொல்லிக்கட்டை எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுருக்கேன் சுருன்னு தீபாவளிக்கு பூராமே அப்படியே கம்மாயிலே கடந்திருக்கேன் அப்படியே புதுக்கு மருந்து தடவிருக்கேன் 8 கிலோ அவன் பாரு ஆரிசா ஆப்பிள் மாதுளை வாங்கிட்டு வருவான்னு கேட்குறேன் வேணும்னா கவக்கம் ஆட்டிக்கிட்டு பாரு தூமே குடிக்குமே எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா ஹலோ சார் மாமா கொஞ்சம் கோச்சு வைங்க ஹலோ காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத விக்ரமங்கலம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா கல்லரா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத கல்லனா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு கல்லன பேரு அட புலி ஒதுங்கும் பாரு ஆமா வீரமுள்ள சாதி ஐயா கல்லர் குல வம்சம் ஐயா வீரமுள்ள சாதி ஐயா கல்லர் குல வம்சம் ஐயா வீரமுள்ள சாதி ஐயா கல்லர் குல வம்சம் ஐயா அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு ஆமா அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத கல்லன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா கல்லன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு
வரைக்கும் கலங்கி நிக்காத கள்ளன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா முக்கியத்தவர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா முக்குளத்தர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா தேவரையா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. என்ன கரத்தில் துண்டை போட்டு விட்டுருங்க. இந்த விக்கிரமங்கலம் அந்த பூமிக்கு உள்ள என்ன சிறப்புனா இங்கே சாமியும் மனிதர்களும் துடியாக இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு பாரு. நேற்று வரைக்கும் பனி பெஞ்சு வாங்கப்பா எப்பாய் பெரிய ஊரை வாங்க எப்போ வாங்க சும்மா போடுங்க. இதில் என்ன இருக்கு? இங்கே நான் சொல்றேன், நான் எதுக்கு இருக்கேன் ப்ரோ? எனக்கா அப்போ நான் எடுத்திருக்கேன் கொரண்டி சுப்பிரமணி. இங்கே 6 மணி தூரம் இருக்கும் பெருங்கொண்ட பிறைத்தினி பையன் மகன் புதுக்கோட்டை டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு முன்னாடி போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள் விக்கிரமங்கலம் கிராம பொதுமக்கள் சார்பாக. எஸ்பி ஜெயபால் ஐயா தலைவர் ஐயா அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறோம். சென்னாக்கள் நண்பர்கள் ஆமாம் சென்னாக்கள் நண்பர்கள் சார்பாக விக்கிரமங்கலம் கிராம பொதுமக்கள் சார்பாக இந்த ஜாமியை ஒரு மனதோடு கும்பிடக்கூடிய அத்தனை பங்காளி சார்பாக. சரிதானே? எல்லாம் பங்காளி தானே? வேறு எதுவும் பிரச்சனை எடுத்து விட்டேன்னா சரி எல்லாம் ஒரு தாய் பிள்ளையே தான். நீங்கள் நல்லா இருக்கணும். ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற எங்களது கல்குறிச்சி தோணுகாள் சரி அழகு கிருஷ்ணா ஆடியோஸ் உரிமையாளர் என் அன்பு மாமா அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி இங்கே மகிழ்விக்கிறார்கள். அழகு கிருஷ்ணா மை சட்டை இதுதாம்மா அப்புறம் பாடிக்கிறேன் பேசாம. இங்கே மிருதங்கத்து கொண்டிருக்கின்ற இவனும் போடவே இல்லையா? வாங்கின மாதிரி ஃபீல் பண்ணியாடா. இங்கே கவனிக்கணும் எல்லாமே. பரிசு என்னத்தை சொன்ன போட்டு விடுங்க. இருப்பு நம்ம வயலுக்கு தான் போகிறான். ரோஜப்பட்டானா எதுக்கு என் கூட வர்றேன்? என் தம்பி தான், அவனுக்கு 2 துண்டு சேர்த்து போடுங்க. இடுப்பு காணாது. இடுப்பு அன்னைக்கு டெய்லர் அளந்து விட்டு வெட்டி உதஞ்சு டேப்பே வத்தாமல். மிருதங்கம் செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்திய புகழ் ஏகே அருள் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தாளை மிருதம் கொடுக்க நீளமாக அங்கிட்டு போய் கண்டேன். நீல கண்டேன். என்னத்தை கண்ட? லேடிஸா லேடிஸ் உள்ளே போயிட்டு வாங்க. நம்ம வீடு தான். சிவா போயிட்டு வாங்க. போய் பாருங்க, படம் போட்டிருக்காங்க சன் டிவியில். ஏப்பாய் லேடிஸ் அப்புறம் வரும்பா. அதுகளே கெஞ்சி கதையை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. நீ கெடுத்து விட்டு போயிடாது. ஏப்பாய் யூடியூப் எடுத்து கொண்டு எப்போ அந்த யூடியூப் தம்பி உண்மையிலே சிறப்பாக சொல்ல வேண்டும். தெய்வீக திருமகன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா திருவுருவ சிலை தமிழகத்தில் மட்டும் கிடையாது, உலக நாட்டிலாம் இருக்கு. ஆனால் ஆசிய கண்டத்திலேயே மிக உயரமான தெய்வீக திருமகன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா திருவுருவ சிலை எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகன் ஊர்ல தான். காடமங்கலம் ஆறுமுகத்தேவர் மகன் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வந்து பொன்னாடை வாங்கிக்கப்பா. வாப்பா 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 மாட்டுக்காரன் வாப்பா. வா நீனு வா. ஓ மாடு புடி மாடு இங்க வாடா. என் அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமுள்ள குறியுணர்ந்த மண்ணின் மைந்தன் மகன் பாண்டியவர்களை மேடைக்கு வருகிறவர்கள அன்புடன் அழைக்கிறோம். போடுற ஒரு சைக்கிள் போடுற ஒரு அண்டாடா பாடா வாடா புடிமாடுறா வாடா. புடிமாட்டுக்கு எந்த ஊரோட பறிச்சு கொடுத்தா இங்க வாடா. நீ உன் கடமாட்ட ஆக்குறேன்.
என்னப்பா நேதாஜி பாட்டு இப்ப பாரு அதோட நீ சீவசமாதி அடையணும். செல்லம்பட்டி அமமுக ஒன்றிய செயலாளர் மெடிக்கல் பி பாண்டி அவர்கள் 501. நன்றி. பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன், ஒரு மூத்தவர், தன்னுடைய நான் வந்திருப்பதை சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் மனம் கேட்கவில்லை. ஒரு சக கலைஞனை ஒரு கலைஞன் தரையில் உட்கார்ந்து திரைப்பட நடிகர் ரசிக்கிறார் என்றால் இதுதான் முறை. அவருக்கு பாதம் தொட்டு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பாச்சி பெஞ்சமின் அவரை பார்த்திருப்பீங்க. விஜய் சார் படத்துல திருப்பாச்சி பெஞ்சமின்ல அறிமுகமாகி நிறைய நகைச்சுவை கதாபாத்திரத்தை ஏற்று குணச்சித்திர நடிகராக வள வந்த மதிப்புக்குரிய திரைப்பட நடிகர் திருப்பாச்சி பெஞ்சமின் அவர்களே இந்த விக்கிரமங்கலம் கிராமத்தார் சார்பாக மேடையிலே வரவேற்கும் விதமாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் திருப்பாச்சி பெஞ்சமின். நான் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார்ட்ட ஒரு 11 ஆண்டுகள் உதவி இயக்குனராக இருந்து அதுக்கு பிற்பாடு இயக்குனர் திரு சேரன் அவர்கள் இயக்கத்தில் வெற்றி கொடியிட்டு அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிகர் அறிமுகமாகி அதுக்கு பிற்பாடு நிறைய படங்கள் நடித்து இன்றைக்கி இந்த மேடையில் வந்து நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் இந்த நாடகம்தான். நாடகத்துறையிலேருந்து தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் மேடை நாடகங்கள் நடித்து அதுக்கு பிற்பாடு என்னுடைய நாடகத்தை இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார் பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படி தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. 2 நாளாக இங்கே தான் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு மதுரையில். கெடாமுட்டுன்னு ஒரு படம் எல்லாம் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கெடா சண்டையை பற்றி ஒரு படம். அந்த படத்தில் ஒரு முக்கியமான வேஷம் நடிச்சிட்ருக்கேன். அன்பு சகோதரர் திரு எம்கேஆர் அவர்கள் அவருடைய நாடகத்தை அவருடைய அந்த யூடியூப்பில் வர அந்த கிளிப்பிங்கை பார்த்துட்டு தான் டெய்லி நான் எங்கேனாலும் வெளியில் கிளம்புறது வழக்கம். ஏன்னா காலையில் எழுந்தோடனே சிரிச்சிட்டு போகணும். அதுக்கு யார் சரியான ஆளுன்னா எம்கேஆர் தான். அவருடைய நாடகங்கள் அந்த நகைச்சுவையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெளியில் போவேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி இந்த நாடகத்தை இந்த ஊரில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அன்பு தம்பி எம்கேஆர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திடீர்னு ஃபோன் பண்ணேன் சாயங்காலம். நேற்றே அவருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன். நேற்று ரொம்ப டயர்டு, அதனால் போய் படுத்து தூங்கிட்டேன். சரி, அப்புறம் இன்றைக்கி சாயந்தரம் ஃபோன் பண்ணேன். ஷூட்டிங் முடிச்சு வந்தோடனே ஃபோன் பண்ணேன். அண்ணே எங்கேயாச்சும் இங்கே நாடகம் இருக்கா அப்படின்னு. ஆமாம் பக்கத்தில் தான் அப்படின்னாரு. நான் மதுரையில் தானே இருக்கேன் அப்படின்னேன். அப்படியா வாங்க அப்படின்னாரு. உடனே வந்துட்டேன். அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு வந்துட்டேன். உண்மையிலே எத்தனையோ நபர்களை பார்த்துருக்கேன். ஒரு சாதாரண நாடகக்காரன் இன்றைக்கி அன்பாலயம் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தினம் சாப்பாடு போட்டிருக்கா. 3 நேரம் சாப்பாடு போட்டுருக்காப்புல. மத்தியானம் யார் போனாலும் சாப்பிட்லாம். அப்படி ஒரு அன்பாலயத்தை நிறுவியிருக்காரு. அவர் வாங்குகிற சம்பளம் நாடகத்தில் கொஞ்சம் சம்பளம் தான் இருந்தாலும் உங்களை போன்ற நல்ல இதயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த அன்பளிப்பு அந்த ஏழை எளிய மக்களுக்கு போய் சேருகிறது. தயவுசெய்து உங்களால் முடிந்ததை அந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவுங்கள் என்பதையும் இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வச்சு, இப்போ தெரியுதில்ல என்ன திருப்பாச்சி படத்தில் தளபதி விஜய் அவர்களோடு நடித்த என் பேர் வந்து கண்ணப்பன், விஜய் சார் பேர் சிவகிரி. அதில் பேசக்கூடிய ஒரு சின்ன டைலாக்கு. சினிமா தேட்டரில் டிக்கெட் வாங்கிறதுக்காக போவேன். அப்போது
வில்லனுடைய ஆட்கள்லாம் பிடிச்சி கீழே தள்ளிடுவாங்க. சனியை சகடையோட ஆளுங்க கீழே தள்ளிடுவாங்க. அப்போ பேசக்கூடிய ஒரு சின்ன டைலாக். வேணா வேணா அடிக்காதீங்கடா, வேணாண்டா. ஒரு ஆளு போட்டு எத்தனை பேர் அடிப்பீங்க? பட்ட பசங்களா உங்க ஊர் தான் ஆளாளு கடிக்கிறீங்க. இதே இந்த ஊர்ல வந்து என் மேல கையை வச்சு பாருங்கடா, ஒரு பைய உசுரோட எடுத்துட முடியாது. சிவகிரி, உன்னை என்னை பிரிக்க முடியாதுன்னு சொன்னியடா. ஆனா இந்த மெட்ராஸுக்காரங்க நம்மள பிரிச்சுட்டாங்கடா. டேய், 5 வருஷம் உன்னை பிரிச்சிருக்க யோசிச்சேன். ஆனா நம்மள ஆயுசுக்கு பிரிச்சு போட்டாங்கடா, பிரிச்சு போட்டாங்க. கருப்பு ஆத்தா, கருப்பு அண்ணன் சாப்பிடுவேன் ஆசாசியா சோறு போட்டியாத்தா. நீ போட்ட சோறு செரிக்கிறதுக்குள்ள இந்த அண்ணனை குத்தி போட்டாங்கத்தா. சிவகிரி, 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 கடைசி வரைக்கும் நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு படம் பார்க்க முடியலடா. இந்த டைலாக் படத்தில் பேசிட்டேன். நீங்கள் கைகளை தட்ட தட்ட எங்கள் சம்பளம் ஏறிக்கிட்டே போகுது. நீங்கள் கையை தட்டுறது என்னைக்கு விடுறீங்களா, நாங்கள்லாம் நடுத்தருக்கு வந்துடுவோம். இந்த சினிமாக்காரன் நிலைமை, கலைஞரோட நிலைமை. அதனால் நல்லா எங்கள் எம்கேஆர் அற்புதமாக காமெடி பண்ணக்கூடியவர். அவர் பண்ணுற காமெடியில் 100% கூட நாங்கள்லாம் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு காமெடி ஜாம்பவான் எங்கள் எம்கேஆர். நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. கூடிய விரைவில் எம்கேஆர் அவர்கள் மிகப்பெரிய இயக்குனர் கையால் மிகப்பெரிய நகைச்சுவை நடிகராக வருவார். நாங்கள்லாம் அவர் கூட சேர்ந்து நடிப்போன்றதை இந்த நேரத்தில் சந்தோஷமாக சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நடிகனுக்கு நடிகன் வாழ்த்துவது வளர்த்து விடுவது குறைவு. ஒரு சினிமா துறையில் இருந்து கீழே தரையில் உட்கார்ந்து ஒரு மக்களை நாடகம் பார்க்கறது ஒரு நடிகனை இன்று தான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். உங்கள் பாதம் தொட்டு நன்றி அண்ணே பெஞ்சமின் அண்ணே, நன்றி நன்றி. அந்த அண்ணே கேட்ட பாட்டை பாடிடுவோம்ப்பா. நட தெரியுமாடா? சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வராரோ, எப்பத்தான் வராரோ, சில பேர் சொன்னது போலே செத்துத்தான் போனாரோ. அட சுபாஷ் சந்திர, நமக்கு சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வராரோ, எப்பத்தான் வராரோ, சில பேர் சொன்னது போலே செத்துத்தான் போனாரோ. அது என்ன ரகசியம் ஒன்றும் புரியல, எவரு சொல்ல நம்ப முடியல. எண்ணி மண்ணி மண்ட மூளை குழம்புது, எனக்கு ஏக்கத்திலே தூக்க வந்து கிளப்புது. சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வராரோ, எப்பத்தான் வராரோ, சில பேர் சொன்னது போலே செத்துத்தான் போனாரோ. இருக்கிறாரு போஸ் இருக்கிறாரு என்று தேவர் உரைத்திட்டார். அதை இல்லை என்று நேரு வந்து மறுத்துட்டார். இருக்கிறாரு போஸ் இருக்கிறாரு என்று தேவர் உரைத்திட்டார். அதை இல்லை என்று நேரு வந்து மறுத்துட்டார். அது என்ன ரகசியம் ஒன்றும் புரியல, எவரு சொல்ல நம்ப முடியல. எண்ணி மண்ட மூளை குழம்புது, அவங்க ஏக்கத்திலே தூக்க வந்து கிளப்புது. சுபாஷ் சந்திர அண்ணனே, சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வராரோ, எப்பத்தான் வராரோ, சில பேர் சொன்னது போலே செத்துத்தான் போனாரோ. என்ன கருத்திலும் புனராவலங்க கொடியே, மதிப்பு மரியாதை கூறியே எங்களது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா விக்கிரமங்கலம் கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அங்காளேஸ்வரி கருப்பசாமி திருக்கோவில் மாசி மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு சின்னக்கள் நண்பர்கள் நடத்தும் 15ஆம் ஆண்டு கலை விழா அன்னதானம் நடைபெறும். இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் கோயில் மாமந்துள்ள சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குழுமங்கள் ஒன்றுபட்டு நடு ரோட்டிலே பவுடர் போட்டு எந்த வண்டி வந்துருமா என்று பக்கு பக்கு என்று மரண பயணத்தோடு பவுடர் போட எனக்கு அதே. ஏன்னா டெய்லி சிமெண்ட் மூட இறக்க வந்த லாரிக்கானே லைனில் வருவேன். லைட்டாக தூக்கத்தில் வந்தானே ஏற்றி மருந்து பண்ணி அண்ணன் பயந்து ஏற்றிருக்கிறேன். நான் தூங்கவே மாட்டேன்னு அங்கே திரும்பி நீ பொத்து உனக்கு வராதா லாரி
உனக்கு லாரிக்கு முன்னாடி தான் உனக்கு பெடலை மாட்டி வச்சிருக்கேல்ல. கதம்பம் காமிக்ஸ் என்னும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி எங்களுடைய அண்ணன் இந்த பகுதியில் உள்ள மக்களை எப்படியாவது சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக 1.5 மாத காலமாக ஒரே ஒரு வேப்பமுத்தை கையில் வைத்துக்கொண்டு கடுமையான முறையில் வார்ம் செய்து கொண்டிருக்கிறார். மண்டி போட்டு வார்ம் பண்ணுது அண்ணே. ஆமாம், 13 கிலோ எலும்பும் 6.5 கிலோ சதையும் சுருங்கி போன 2 கிட்னி, அதுலேயும் ஒரு கிட்னி 2 மாதத்துக்கு முன்னாடி செவமண்ணிலே ஒன்றுக்கு இருக்கும்போது சேர்ந்து வந்துருச்சு. மண்ணை ஊதிப்பட்டு வெப்பிக்கால வச்சு ஒட்டி வச்சிருக்கேன். எங்கள் அண்ணன் காரியவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மன்னன். நானா பேசி பாடி லாங்குவேஜ் பண்ணாதே நீங்கள் சிரிப்பீங்க. ஆனால் எங்கள் அண்ணன் வெளியில் வந்தவனே மூஞ்சியை பார்த்தீங்கன்னா கண்டங்கருவ பாப்ப மாதிரியே இருக்கும். முக காமெடியன், இயற்கை காமெடியன் எங்கள் அண்ணன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெம்மாங்கு குரலோன், காமெடிக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வன் என் அன்பு தம்பி. சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடி நாட்டி வரும் நகைச்சுவை சாம்பவான். தொண்டி அருகாமல் உள்ள திணையத்தூர் மண்ணின் மைந்தன் கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வாங்க போ செல்லம்பட்டி, வாங்க அப்புகளா, வாங்க கோடாங்கி வா. காசு கொடுக்காம போக மாட்டீங்கள? எப்படி கொக்கி ஓட்ட மாட்டியா? இதான் கேப்பில் வந்து கிடா வெட்டும் போது செவரட்டி சொல்கிறது. எந்தா பொன்னாட போடணுமாண்ணே? வாங்கண்ணே வானே வானே, நம்ம ஊர் தானே, பூரா சொந்தக்காரங்க தான். வாங்கண்ணே வாங்கண்ணே. துண்டுக்கு பதிலாக 200-300 கொடுத்தாலும் இவங்களுக்கு ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கி கொடுப்பேன். ஏற்கனவே கபடி வீரரா? அப்படி தொட்டு கொடுத்தாரு. வாடா ஒரு சோக்கர் வாடா. இதை வச்சு நான் வீடு கட்டவா? சரி என்ன டிராவல்ஸ்? பி தாரிகா டிராவல்ஸ் விக்கிரமங்களை சேர்ந்த அன்பு உறவு சார்பாக வீடு கட்டுவதற்காக ரூபாய் எம்புட்டு இருக்கு. அதில் 1000, இது 1200. இது என்ன கணக்கு? கூல் பார்ட்னர்ஸ் 200. இன்னொரு 300 வாங்கிட்டு வர. ரவுண்டா இருக்கட்டும். ஜிபே பண்ணு, ஜிபே மட்டும் பண்ணு. நன்றி ப்ரோ. ஏப்பா நான் காது ஊத்து விட்டு கொல்ல நான் பூரா சொந்தக்கார ஊரா இருக்காங்க. சரி எல்லா விஷயத்தையும் கூப்பிடு. எச்சியில் இருக்க கூட வரேன். நீ நல்லா இருக்குன்னு அடுத்த வருஷம் உனக்கு மயிர் வளரணும், நான் தெருவில் தெரியணும். பூரா என் பங்காளி தான். ஒரே ஒரு விஷயம், மண்டையில் முடி இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டாம். அம்பாலும் இப்படிதான் இருக்காப்ல. ஒரு மனிதனுக்கு தலையிலே முடி உதிர்கிறது என்றால் அந்த மனிதன் சாதித்து விட்டு சென்று கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். அறிவாளிகளுக்குத்தான் முடி உதிரும். ஏதோ மனசை சாந்தி அடைய நிலம் முடிஞ்ச உதவி. ஏன்னா அங்கிட்டு போய் காசை வெட்டி போட்டு போயிட்டேன்னா இப்போ அதுக்கு ஆள் வந்துட்டேன். உடம்புல உள்ள தொடமுய் மயிறு அந்த முடியெல்லாம் பிடுங்கி இதை பூரா நட்டு வச்சிடறாங்க. நடக்கூடாது. இயற்கை இயற்கை தான். உண்மையிலே அப்படியே தான் வாழை கற்றுக்கிறோன்னா. யார் அந்த முடியை நடுற இந்த முடியை நடலாம் நடாதீங்க. அதே மாதிரி பல்லு விழுந்துச்சுனாலும் கட்டாதீங்க. எங்கள் ஊர்லாம் ஒருத்தனுக்கு பல்லு கட்டி விட்டாங்க. அப்புறம் தான் தெரியும் அது ஒட்டகப்படலாம், ஒட்டகச்சிவிங்க பல்ல பிடிங்க கட்டி விட்டாங்க. அதனால் இயற்கை என்றைக்குமே அழகு தான். இவர் கணேஷ் கோயிலில் ஒருயா 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது. அந்த ஆத்தாவுக்கு அழி விடு. ஆத்தாய் வா, மண்ணெண்ணை ஊத்துறாகலாம், வா வாங்கிட்டு போ. பார்த்தா நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். வா வாத்தா வாத்தாய் உள்ளரா மயம் வரேன். அது அந்த 8ஆம் நம்பர் ரூமில் ஏசியை போட்டு படுக்க வைங்கிறான். வாரேன். 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது. தம்பி மணிகண்டா, இந்த விக்கிரமங்கலம், இந்த புண்ணிய பூமி, அன்பு சொந்த பந்தங்கள் இருக்கிற ஊருக்கு நம்ம வந்திருக்கோம். நீ பாடுற பாட்டுக்கு இவர்கள் அத்தனை பேருமே தன்னை மறந்து ஆனந்த கண்ணீரோடு கைதட்டும். அப்படி ஒரு பாட்டை இங்கே நீ பாடணும். என் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த
TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்கேன். எங்க போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க? எங்க போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே, கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்சே, கலங்கிடுவான் புள்ளே இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்சே, கலங்கிடுவான் புள்ளே இன்னும் சாவ கூட மறைச்சே. திருநீர் பூசின கை திருநீராய் ஆனதோ, திருநீர் பூசின கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கலே, என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல. கொள்ளி வச்சும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல. கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளை போல அம்மானு நாளட்டும். 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 கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளை அம்மானு நாளட்டும். அம்மா இல்லா கடவுளை அம்மானு நாளட்டும். ஓ
அதே என் தம்பி. உலகத்தில் தாய் தகப்பனுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. அவர்கள் 2 பேரும் இல்லை என்றால் நம்மளாம் இல்லை. வாழ்த்துக்கள் தம்பி. மிருதங்க சக்கரவர்த்தி. அப்போ வாங்க, பக்கத்தில் தானே நம்ம பில்டிங்கு. செவனப்பு இருக்காப்பு. தொடர்ந்து நாடக கலையை பார்த்து ரசிக்கக்கூடிய பாசத்துக்குரிய விக்கிரமங்கலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் SMK செல்வம் செல்விஸ் குடும்பத்தார் சார்பாக 1001 நன்கொடை அளித்து பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய SMK செல்வம் செல்வி அவர் குடும்பத்தார் கோடான கோடி நன்றி, வணக்கம். மிருதங்க சக்கரவர்த்தி முருகத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டியைச் சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். செல்வம். அவருக்கு ஒரு துண்டை போட்டு விடு பாய். நாங்கள் ஆடுனா காசு வரும், நீ ஆடுனா மேல் வழி தானே வரும். நீ எதுக்கு இப்படி ஆடுற? உன் ஆட்டம் எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். ஒரு வாட்சவனே பெரிய பிரபோதவா டான்ஸ் கம்பெனியில் இருந்தது மாதிரி இருந்தா ஒரே ஆட்டம் தான், மண்ணு மிதிக்கிற ஆள் மாதிரி கிளம்பு. ஏதாவது ஒன்று பண்ணு, உனக்கு சந்தோஷம் தானே. தனியாக போய் அங்கிட்டு அடிச்சு விட்டு போ. என்னத்தை ஏப்பா இந்த தம்பி யூடியூப் ஸ்டாண்டு போட வர்றியா இல்லை வேற எதுவும் டவரு பொறுத்த வர்றியா? சியோ டவரா? பலவாத்திய மன்னன் இங்கிட்டு ஒரு ஆள், நீ இங்கிட்டு ஆடு. ஆடு 1 கோடி ரூபா ஏற்றி விடுறேன் பேங்கில். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி இப்பயே மண்டி ஓட்டு என்ன பண்ண போற? அண்ணன் மண்டி போட்டு என்ன பண்ணும்? அண்ணன் மண்டி ஓட்டு கிழங்கு பிடுங்கி உசிலம்படி சந்தையில் வைக்கும். புதுக்கோட்டை AK அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
நீதாண்டா டிரைவர், உன்னைய தாண்டா வண்டி ஓட்ட போகணும். நீதாண்டா டிரைவர், நீதாண்டா மாஸ்டர். மாடு சுத்து மாடு ஒரு அண்டா ஒராபுரி அப்பா அண்டா 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 வருதுப்பா. அடிச்சுக்காம அடிச்சுக்காம எப்போ மாட்டுக்காரியா விளையாடுப்பா. பேண்ட் அவுந்து நீ முண்டமா தெரிய போற. அதை நல்லா வெப்பிக்காத வச்சு ஒட்டு ப்ரோ. அதில் ஆடிக்கிட்டு அப்பப்போ சாமியை கும்பிடுறிய, ஏன் அருளோட ஆடுறியா? போதையில் முண்டைக்கு ஒன்றும் தெரியல. நீனா உன் கூட பிறந்தது நான் சொல்கிறதுக்கு நான் அசிங்கப்படுறேன். உட்கார் பாய், உட்கார். பெரிய ஊராக இருக்கா, நீ போடு. ஆடினது போதும், என் சாமியை இழைச்சிருவேன். எப்போ ஏபாய் ஓய் அங்கிட்டு இருக்கிறத குடிச்சுட்டு போய் நொடக்கு. போ போ போ. அந்த பிள்ளையில ஒரு பெரிய ஓம்பளையை திறந்து விடுவேன். ஆவி அடிச்சவனே வெட்டிடுறான். ஐயா, இந்த இவருக்கு ஒரு அடி அடிங்க. ஐயோ இப்போ நீ ஆன ஆட்டம் வந்து நண்டு ஆட்டம் தானே. நண்டு இதே ராமேஸ்வரம் கடல் நண்டு இருந்தா இப்படியே இங்கிட்டு இது வண்டி பதிஞ்சுக்கிடுச்சு. இது ஒரே ஆட்டம் தான். இதுதான் கன்னித்தண்ணி பாபா. போதும்ப்பா, உங்களுக்கு நான் டான்ஸ் சொல்லி கொடுத்ததும் போதும், நான் பொழந்தது போதும். இன்னும் யாராவது ஆடுனேன்னா நான் பரம்பரை கோடாங்க. நாங்கள்லாம் விபூதியை போட்டேன்னா உன் வெதர் 2 டன் ஆயிரும். 2 டன் வரைக்கும் பண்ணி விட்டு போயிடும். அப்புறம் அங்கேயே தான் கிடப்பேன் மிதந்துக்கிட்டே. ஒழுக்கம் விழுப்பம் உயிரினும் ஓம்பப்படும். கள்ளிச்சேரி பாபா. வேற ஏதாவது பண்ணி விடு. சிவன் ராத்திரி வருது. ஏலே என்னடா பூச்சி மருந்து பை மாதிரி என்னடா அது? சங்கில அடைச்சிருச்சு. விக்கிரமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ அங்காளேஸ்வரி கருப்புசாமி கோயில் மணி ஓசை. அருமையான ஊது. வேற ஊதுப்பா. சென்னை செல்லக்கூடிய மாயாண்டி எக்ஸ்பிரஸ் 8வது பிளாட்பாரத்தில் அங்கே சிறுநீர் இருந்ததால் பதட்டத்தில் திரும்பி வந்தார். ஏன்னா நீ சங்கு ஊதி நாடகத்துக்கு வந்தியா? என்னடா வந்த நீ? ஊதி ஊதி ஏற்கனவே இங்கே புடுங்குற மாதிரி இருக்கு. வேற ஏதாவது செய்ச்சு விடு. சாமி இதை எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன அடின்னு சொல்லு. என்னது புடுக்கடியா? ஏய் நீ சாமி இறக்க அடிக்கிறியா இல்லை சாமியை படுக்க அடிக்கிறியா? யூ 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 ஒய் 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 ப்ரோ. அது வழி விடுங்கப்பா. பாவம் போய் கிணத்துல விழுந்து குளிச்சு விட்டு வீட்டுக்கு வா. சிவன் ராத்திரி அதையும் உனக்கு புத்தி கொடுக்கட்டும்.
மூணுசாமி நீ தான் உன் பிள்ளைய காப்பாற்றணும். சட்டி ஓட்டிருக்கியா, இறக்கி விடு. கேப்புள் வயிறு மாதிரி இது வேற. யாரு வெடியை பற்ற வச்சிடாம அதில் பிதுக்கு மருந்து ஓட்ட ஆறாமத்துறேன். என்ன இவ்வளவு தூரத்துலையுமா உனக்கு தெரியுது? சிறந்த முறையிலே. அப்போ ஒரு கையெழுத்து போட்டு விட்டு போங்க. போ. எதுக்கு சட்டி போடாததுக்கா? மாடு பொடி மாடு. ஏ பார்த்து பார்த்து அது ஐயோ தெரியாம சொல்லிவிட்டேன். ஐயோ கோவம் கொண்டுச்சேனே. சிறந்த முறையிலே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கும் அது பொறுமசாமி அன்பு அண்ணன் புதுக்கோட்டை நீலகண்டே அது சீன் தாளம். மணிகண்டனாவது பரவாயில்ல, சொல்லியா அவனோட இவனாவது ஒரு புள்ள அடிச்சு போதைன்னா நம்ம எல்லாரும் ஒத்துக்குருவோம். இது முண்டைக்கு பித்த உடம்பு. பக்காடி நம்மள 2 ounce அடிச்சிருக்காரு. அடிச்சு விட்டு நைட்டே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு விட்டு திருமய ரோடு இருக்கு பாருங்க, புதுக்கோட்டையிலேருந்து திருமய ரோடு போனவங்களுக்கு தெரியும். அதில் எக்ஸலில் வரும்போது ஒரு மாடு பசுமாடு மேலே தவி கிடந்திருக்கு. இவன் போதைக்கு அதுக்கும் பார்த்து விட்டு டோல் கட்டு தான் போட்டிருக்காங்கன்னு இவர் ஆறுன்னு அடிச்சிருக்காரு. கேட்ட துறங்கடா கம்பியை தூக்குடான்னு. மாடு டயர்டாகி ஒர்க்கு முடிஞ்சு காளை மாடு இறங்கிருச்சு. கம்பி தூக்கிருச்சுன்னு உள்ளே விட்டுருக்கேன். மாடு திருப்பி வந்து ரிம்போட கிச்சுப்புச்சுன்னு பண்ணி துருவு ஏறி பெட்ரோல் லீக்காகி உன்னை வச்சுக்கிட்டு. என்ன டோல்கேட்டு கம்பி அம்புட்டு பெருசா இருக்கு? இங்கே வா, நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடு. இங்கே வா வா, இந்த பாட்டெலாம் யாரும் வர முடியாது. பாடினேன் பாடவா. சிக்கு புக்கு சிக்கு புக்கு என்ன பார்த்தா ஐயா ரயிலு போடு. இன்னைக்கு கலக்குது வாருவோம் ஸ்டைலு. டிவியில் வாய்ப்பு இருக்கு, நல்லா நகைச்சுவை பண்ணுறேன். காலில் ஓட்டிருக்கணும், உனக்கு 10 பைசா கொடுத்துருக்க மாட்டேன், தெருவில் தெரியுவேன். சாமி அழைக்க போறேன். ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, பாசத்துக்குரிய அன்பு சகோதரி. உண்மையிலே 2 பொம்பளை பிள்ளைய, 2 பிள்ளைகளும் நல்ல பிள்ளை தான். ஒன்று நல்ல பிள்ளை, இன்னொன்று வந்து நல்ல பிள்ளை தான். எவனும் கொடுத்து வச்சுருக்கோ. நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும். தேட்டருக்குள்ளே டிக்கெட் கொடுக்குற ஆள் மாதிரி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கனே தான் அணத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. நீங்கள் தான் ஏமன் காலன் தூதன் புத்ரு முட்டாய் முறுக்கு வைக்க கிளம்பிட்டாங்க. இப்படித்தான் மேடைகளே இளைஞர்களை கவர வேண்டும், கவர்ச்சியாக இந்த கலைக்காக நடிக்க வேண்டும் என்று உதாரணம் இருக்கக்கூடிய பாடல்கள், எந்த பாடல் கேட்டாலும் பாடக்கூடிய அன்பு சகோதரி திருச்சி எக்ஸ்பிரஸ் விச்சி அவர்கள் ஒரு நடன மங்கை. ஏதாவது கிருமின்னு வாசிக்கடா, சப்பு சப்புன்னு நம்ம முளைப்பாரியை வச்சுக்கிட்டு இந்த தண்டனை ஓட்டு வாங்கிவார். இப்படியா அவர் ஏதாவது கிருப்புன்னு வாசிக்கிட்டேன். சரிண்ணே சரிண்ணே. சிரிப்பு அழகி, புன்னகை அரசி, அருமையான பிள்ளை. உண்மையிலே சினிமாவுக்கெல்லாம் அழகாக நடிக்க கூப்பிடலாம். அவனை பெஞ்சமின் அண்ணே நல்ல பிள்ளை தான். என்ன செய்ய, புரிஞ்சேன் வாட்ச் பண்ணுறானே என்னையே. யூடியூப்பில் பார்த்துட்டு அடிக்க 70 பேரை கூப்பிட்டு வரேன். நான் திடீர்னு சொல்லிட்டேன், சித்தி மக வேணும்ட்டே போயிட்டேன். நாடகத்தில் உசுரை காப்பாற்றுறது பெருசாக இருக்காடா. நான் அந்த நாள் அத்தை குளிக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நானே ஒரு தைலாங்குஞ்சியை வளர்க்குறேன். புதுக்கோட்டை ஜெயபுரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிங். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி, நீ பாதி பாதி சேர்ந்து புட்டாச்சி வஞ்சாதி. அரைச்சமாவே அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, நாம கதைய கேட்போமா, பிள்ளை வளர்ச்சி பார்ப்போமா. எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 அடி எம்மா 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 எம்மம்மா. வாப்பா எறும்பூரு கடிச்சு. எது எறும்புரும்பு கடிச்சு பிடிச்சாரா? பாட்டு ப்ரோ. பாட்டா? 2 பிள்ளையும் உனக்கு என்ன முறை வேணும் ப்ரோ? ஒன்று அக்கா ஒன்று தங்கச்சி. அப்படியா? செருப்படுத்த அடிவேன் இவனை. அக்கா தங்கச்சி பாட்டு பாடுறேன் பாரு. என் மாட்டி அந்த ஆடி ஒன்று எனக்கு தரியானா என் தந்தா கொண்டு அட வைக்க போறியா? பாட்டு ஒத்துக்கிட்டு இருங்க ப்ரோ. அதற்கு அடுத்தபடியாக தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்து இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் அவர் தான், எங்கள் மாமா தான்.
எங்களது கல்குறிச்சி தோணுகால் மண் கண்டெடுத்த அழகிருஷ்ணா ஆடியோஸ். பாட்டுக்கு பாட்டு எடுத்தது மாடு பத்தியா மண்ணை கிளறுதடா. கல்லுக்குறிச்சி தோணுகாலா அழகிருஷ்ணா மைசட்டா பட்டி தொட்டி ஒலிக்கீதையா. அழகு கிருஷ்ணா பட்டி தொட்டி ஒலிக்கீதையா. கல்குறிச்சி தோணுகாலா இருக்கிற மைசட்டா அழகு கிருஷ்ணா ஒலிக்கீதையா. நடங்கும் உன் புகழும் சொலிக்கீதையா. போகாத ஊருமில்லை பார்க்காத பேருமில்லை அழகு கிருஷ்ணா மைசட்டா. தோணுகா மண்புகழும் மணக்குதையா. அழகு கிருஷ்ணா பட்டி தொட்டி ஒலிக்கீதையா. காலமுள்ள காலவரை அழகு கிருஷ்ணா மைசட்டு புகழும் வாழும் ஐயா. மைசட்டு பல்லாண்டு வாழணும் வாழணும் ஐயா. அழகு கிருஷ்ணா மைசட்டு பல்லாண்டு வாழணும் வாழணும் ஐயா. நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரங்குப்பி எழுதியிருக்கிறார்கள். சென்னாங்கல் நண்பர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் விக்கிரமங்கலம். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் எங்களது கல்குறிச்சி தோணுகால அழகு கிருஷ்ணா மைசெட்டு தான் நாடக அமைப்பு. என் பேர் வேணாமாம்மா, நீங்கள் தான் நாடகத்தை அமைக்க சொன்னது, நீங்கள் தான் அட்வான்ஸு போட்டு விட்டுறது நீங்கள் தான். அந்த மக்கள் சரி விக்கிரமங்கலம் அத்தனை பேருமே நாடக அமைப்பாளர். நான் கோமாளியாக இருந்துட்டு போகிறேன். உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம். போங்க ப்ரோ முட்டநாக்கு அவ்வளோதான் பேசினேன் அவ்வளோதான் பேசினேன். வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும். நாம் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். திரைப்படத்தில் நடித்ததனால் நான் திரைப்பட நடிகர். எத்தனை திரைப்படத்துக்கு போனாலும் நான் வாழ்ந்த இந்த கலையும் என்னை பார்த்து சிரித்து ரசித்த இந்த மக்களையும் விட்டு போக மாட்டேன். பெஞ்சமின் அண்ணன் சொன்ன வாக்கு பலிக்குது. நன்றி அண்ணே. எந்த தொழில் நமக்கு கஞ்சி ஊதுச்சோ அதை கடைசி வரைக்கும் விட்டுறக்கூடாது. உண்மை அதானே. நீங்கள் நாடக கலைஞனாக இருந்து சினிமா துறைக்கு போனீங்கன்னு சொன்னீங்க, இதுதான் உண்மை. இந்த கலையில் உள்ள எந்த கலைஞனும் எந்த கலையில் போய் சேர்த்து விடுவேன். அதற்கு உதாரணம் நீங்கள் தானே. பெஞ்சமின் அண்ணே வாழ்த்துக்கள். அடியன் MKR பபுனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இப்போ உள்ளே போயிட்டு அப்புறமேல் வாரேன். எங்க ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே தங்க குணம் புள்ள குணம் குண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் புள்ள குணம் குண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தான், உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகன்தான். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் புள்ள குணம் குண்ட ராதா அண்ணே. பசும்பனிலே பிறந்த மகன் கதைய கேளையா. அவர் மனிதனில்லை பழனிமலை முருகன் தானையா. பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா. அவர் மனிதனில்லை பழனிமலை முருகன் தானையா. பசும்பனிலே பிறந்த மகன் கதைய கேளையா. அவர் மனிதனில்லை பழனிமலை முருகன் தானையா. இதை கேட்ட நெஞ்சில் அங்கு ஊத்தடுக்கும் ஒரு பட்ட மரம், அது பால் கொடுக்கும். பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதைய கேளையா. அவர் மனிதனில்லை சித்தர் போல் வாழ்ந்தவர் தான் ஐயா. இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி. இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி. தெம்மரவர் சீமையில கண்டதொரு ஞானமணி. தெம்மரவர் சீமையில கண்டதொரு ஞானமணி. தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராசா. தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராசா. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே
தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் கள்ளர் இளைஞர்களை கேட்டதாக சொன்னாரு அக்டோபர் 30 அந்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முசலம்பட்டி பகுதியில் உள்ள கள்ளர்களை கேட்டதாக சொன்னாரு நம்ம தேவரையா போசுதானுங்க வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு தேவரையா வெள்ளையன பேசி எரிச்சாரு போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு தேசத்துக்கு 2 கண்ணுங்க நம்ம தேவரையா போசுதானுங்க இந்திராணி பெத்தது உள்ளே அது இந்தியாவின் வாசனம் உள்ளே இந்திராணி பெத்தது உள்ளே அது இந்தியாவின் வாசனம் உள்ளே சொத்து 10 கோடி இருந்தும் அதுல பற்று வச்சு வாழ்ந்ததும் இல்லை வானத்துக்கு எல்லை இருக்கும் தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லை இருக்கா வானத்துக்கு எல்லை இருக்கும் தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லை இருக்கா வானத்துக்கு உசுறு பெருசா ஓசு பெற்ற கஷ்டத்துக்கு நாடு பெருசா அன்னமே தேசத்துக்கு 2 கண்ணுங்க நம்ம தேவரையா போசுதானுங்க தலைவர்களும் எத்தனை பேரு பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு தலைவர்களும் எத்தனை பேரு பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு மனுஷனுக்கு ஆசைகள் 100 இவங்க மனசனிலே ஆசைகள் ஏது மனுஷனுக்கு ஆசைகள் 100 இவங்க மனசனிலே ஆசைகள் ஏது நாட்டுக்குத்தான் விடுதலை எல்லாம் அந்த நல்லவங்க கஷ்டம் தானையா நாட்டுக்குத்தான் விடுதலை எல்லாம் அந்த நல்லவங்க கஷ்டம் தானையா விடுதலைக்கு பின்னே இப்போதான் பலர் வேஷம் போட்டு கெடுக்கிறாங்க ஐயா தங்கமே ஐயா தேவர் பாருங்க நம்ம நாட்டுக்கு தான் 2 கண்ணுங்க ஆமா தேசத்துக்கு 2 கண்ணுங்க நம்ம தேவர் ஐயா போசுதானுங்க